அது என்னோட தப்பு தான். நான் தான் சரியா கவனிக்கல. நான் தவறுதலா என்னோட பேரை பத்திரிக்கையில எழுதிட்டேன். தெரியாம என்னோட பேரை. என்னடி சொன்ன? மறுபடியும் போய் சொல்றியே, வெக்கமால உனக்கு? தவறுதலா இப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்களா? கல்யாண பொண்ணோட பேரை அழிச்சிட்டு தன்னோட பேரை யாராவது இப்படி எழுதுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மோகன் கார்டுல என்னோட பேருக்கு பதிலா உன் பேரை பார்த்த உடனே அவன் ஹோ நோ, ராதாவோட பேரு கார்டுல போட்டாச்சு, ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுமா அவனுக்கு? இங்க பாரு ராதா, இப்போ உன்னோட சுயரூபம் எல்லாரும் முன்னாடியும் வெளியே வந்தாச்சு. சோ நாடகத்தை நிறுத்து. சொல்லி காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத பட்டி காட்டி போடு. ரொம்ப ஓவரா பேசு. ராதாவோட சுயரூபத்தை பத்தி தெரியாது, ஆனா உன்னோட சுயரூபம், உன்னோட உண்மையான முகம் இப்ப எல்லாருக்கும் முன்னாடி வந்துருச்சு. மோகன், நீ என்ன சத்த போடுறியா? ஆமா, என்ன ராதா எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இல்ல ராதா, நீ எந்த தப்பு பண்ணலன்னு போது பழிய நீ சுமக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்துருச்சு, இப்ப இன்னொரு வாட்டி அது நடக்க வேண்டாம். என்னால உன்னோட கேரக்டரை யாரும் கேள்வி கேட்க கூடாது. மோகன், ராதா அதை எழுதலன்னா வேற யார் அதை எழுதியிருப்பாங்க? அதையாவது சொல்லு. சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு மோகன். இங்க வா. அப்போ ராதாவோட பேரு குஷி எழுதுனாளா? நான் தான் கூப்பிடல, வா குஷி. மோகன், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ற? மோகன், என்ன பண்றீங்க மோகன் ஐயா? என்ன காரியம் பண்ணிருக்க குஷி? இதுல விளையாட்டா? ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லு. மோகன் சொல்லு, ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு குஷி. போது, நிறுத்து. என் பேத்தியோட அம்மாவை எரிச்சு கொண்டது உனக்கு பத்தல போல. இப்ப குழந்தைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்ட. உனக்கு வெக்கமா இல்லையா மோகன்? குழந்தை கிட்ட இப்படி நடந்துக்கிற? சமந்தியம்மா, நீங்க
ஏன் காலை தொட்டு உன்னோட பாவத்துல எனக்கு பாதி பங்கு கொடுக்கலாம் நினைக்காத. எந்த கையால என் பொண்ண நீ கொலை பண்ணியோ, பாவம் பண்ண அந்த கையால என் காலை தொடவே தொடாத. எதுக்காக குஷியை இப்படி மிரட்டிட்டு இருக்க நீ? அம்மா இல்லாத குழந்தைனா எப்படி வேணாலும் நடந்துப்பியா? வக்கீல் சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட பேத்தி இந்த வீட்ல பாதுகாப்பா இல்லைன்னு. பாத்தீங்கல்ல எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு. தாய் இல்லாத குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிட்டா பாத்தீங்கல்ல. அம்மா அப்புறம் நீங்க காதம்பரி, நீங்களும் குஷிக்கு பாட்டி தானே. குஷி உங்களுக்கும் தான் பேத்தி. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் மோகனை கண்ட்ரோல் பண்ணல? ஐயோ இல்லங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மோகன் ஐயா குஷி கிட்ட எப்பவுமே கோவமா நடந்துக்கவே மாட்டாரு. ஏதோ கொஞ்சமா திட்டினாரு குஷிய. இத கொஞ்சமா திட்டுறதுன்னு சொல்லுவியா? உன்கிட்ட இருந்து அவளை கையை பிடிச்சு இழுத்தான். நான் மட்டும் இப்ப வரல, என் பேத்தியை இவன் அடிச்சிருப்பான். அப்படி எல்லாம் இல்லம்மா. மோகன் ஐயா தன்னோட கனவுல கூட குஷி மேல கையோங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாரு. அவருக்கு குஷி மேல பாசம் ரொம்ப அதிகம்மா. அவர் குஷிக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்களே சொல்லுங்க, ஒரு பெத்த அப்பா தன்னோட குழந்தைக்கு புத்தி சொல்ல அவளை சரியான வழியில நடத்துறதுக்கு கொஞ்சம் கூட சத்தம் போடக்கூடாதா? சரியா? இவன் சரியானவனா? இந்த மோகன் இருக்கான்ல, என் பொண்ண கொன்ன கொலைகாரன். யார்கிட்டயும் சரியா பேச கூட இவனுக்கு தெரியாது. தொட்டதுக்கெல்லாம் கைய ஓங்குவான். இவன் பெத்த பொண்ணே இவனை கொலைகாரன் தான் சொல்லுவா. இவனை பேர் வச்சுதான் இது வரைக்கும் கூப்பிடுறா. இவன் இவன் இவளுக்கு சரியான வழி காட்டுவானா? இல்லம்மா, ராதா வந்த பிறகு மோகனுக்கும் குஷிக்கும் உள்ள உறவு ரொம்பவே மாறிடுச்சு. மோகன் குஷி மேல ரொம்ப பாசமா தான் இருக்கான். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பழைய விஷயமா? இப்ப குஷி மோகன் ஐயாவை பார்த்து அப்படி சொல்றது இல்ல. அவளுக்கு மோகன் ஐயா மேல ரொம்ப பாசம் போது இருக்கு. ராதா, இந்த அளவுக்குலாம் நீ போய் சொல்லிக்கிட்டே போக கூடாது. இவ்வளவு பெரிய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தைய உங்களால பாத்துக்க முடியல. இவ்வளவு ஒழுங்கா பாத்து இருந்தா அந்த பள்ளத்துல விழுந்திருக்க மாட்டா. அம்மா, அது ஆக்சிடென்ட்மா. திரும்பவும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என் பொண்ணை நான் ஏற்கனவே இழந்துட்டேன். இப்போ என் பேத்தியை நான் இழக்க விரும்பல. அதனாலதான் வக்கீலோட வந்திருக்கேன். நான் குஷியோட பாட்டின்ற முறையில கோர்ட்ல குஷியோட கஸ்டடி கேட்டிருக்கேன். குஷிய உன்கிட்ட இருந்து இந்த குடும்பத்துக்கு இருந்து பிரிச்சு என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். அதுவும் நிரந்தரமா கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா அவளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது. இனிமே என் பேத்தி ஏன் கூட தான் இருப்பா. என்னோட வீட்ல நிரந்தரமா அங்கதான் வளருவா.
இல்ல இல்ல. கஸ்டடினா என்ன? என்ன அம்மா நீங்க என்ன பேசுறீங்க? அம்மா என்ன சொல்றீங்க? இந்த கஸ்டடி சமந்தி இங்க பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. குஷிக்கு இந்த வீட்ல எந்த ஆபத்துமே இல்ல. இந்த வீட்ல அவ பாதுகாப்பா இருக்கா, எல்லாரும் அவ மேல அன்பா இருக்கும். சமந்தி நீங்க வேணா அவளையே கேட்டு பாருங்க. ஆமாமா, குஷி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இங்க இருக்க எல்லாருமே அவளை செல்லமா பாத்துக்கறாங்க. அவ குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ முன்னாடி 4 பேர் வந்து நிப்பாங்க. அவ வீட்ல இருக்கும்போது அத்தை அவளுக்கு வேலைக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து அவளை தூங்க வர வைப்பாங்க. அவ விளையாடுறதுக்காக வீட்ல இருந்து வெளியே போகும்போது ராகுல் தம்பி அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கேத்கி அக்கா எத்தனை தடவை கடைக்கு போனாலும் ஒவ்வொரு வாட்டியும் அவளுக்காக புது புது பொம்மை வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் அஜித் அண்ணா அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுவாரு. குஷியோட தாத்தா அவளுக்கு புது புது கதையெல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் மோகன் ஐயா குஷி மேல உயிரே வச்சிருக்காரு. குஷியோட முகத்தை பார்க்காம அவருக்கு ஒரு நாள் கூட விடியாது தெரியுமா? குஷி என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? மோகன் ஐயா ராத்திரி குஷிக்கு புல்லாங்குழல் வாசிச்சு தூங்க வைப்பாரு. குஷி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த மொத்த குடும்பத்துக்குமே அவதான் உயிர். இந்த குடும்பம் இந்த வீடு எல்லாத்தையும் குஷிக்கு கொடுத்திருக்கு. அப்ப அம்மா இருக்காளா? அம்மாவும் இருக்கா. அம்மா நான் அவ கூட இல்லைன்னா என்னம்மா? என் இடத்துல இருந்து ராதா அவளுக்கு ஒரு அம்மாவா எல்லாத்தையும் செய்றா. ஒரு அம்மாவா குஷிக்காக எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிறா. குஷிக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னது? நான் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கலதான். ஆனா அதுக்காக நான் என்னைக்கும் குஷியை என்னோட பொண்ணை பாத்துக்கலன்னு அர்த்தம் இல்ல. குஷி என்னோட பொண்ணு. நீ என்னோட அம்மா கிடையாது. குஷி அந்த சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது நீ இவளுக்கு அம்மாவாக லாய்க்கு இல்லாதவன்னு. நீங்க எல்லாரும் என்ன கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என் பொண்ணு உயிரோட இருந்தப்ப இதோ இவ இருக்காளே, என் பொண்ணோட சந்தோஷமான வாழ்க்கையில தீ வச்சா. மோகனுக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள உறவை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணா. இப்படிப்பட்டவ இவளா என் பொண்ணு இடத்துக்கு வரப்போறா? அம்மா நீங்க இந்த வீட்ல இல்ல, அதனால சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதோட என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அது கொஞ்ச நாளா இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த போர்வெல் விஷயம் அது ஒரு ஆக்சிடென்ட் தாமா. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன், குஷி இங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கா, அதோட சேஃபாவும் இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
உன் நாடகத்தை நான் நம்ப மாட்டேன் மோகன். நீ எனக்கு கேரண்டி கொடுக்கறியா? நீ தானே என்ன தேடி வந்த, என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்ன, கேரண்டி கொடுத்த. உன்னை நம்பி என் பொண்ணு நான் இழந்துட்டேன். ஆனா என் பேத்தியை இழக்க விரும்பல. இல்லம்மா, மோகன் குஷி மேல உயிரே வச்சிருக்காரு. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. போதுமா? இப்ப நீங்க கிளம்புங்க. நீங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை பறிச்சிருவேன்னு என்கிட்டயே மிரட்டி. மோகன் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இல்லம்மா, போதும், ரொம்ப பேசிட்டாங்க. என் பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது. என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா, சேஃபா இருக்காளா, இதெல்லாம் இந்த வீட்டு விஷயம். இதுல தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க எங்க கிளம்பலாம். நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை மிரட்ட வந்த நினைக்கிறியா? இது கோர்ட் பேப்பர்ஸ். குஷியோட கஸ்டடிக்காக நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். ஒரு வக்கீலும் சமூக சேவகரும் குஷியை வந்து பார்ப்பாங்க, அவ வீட்டுல சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு. அவளோட அப்பா, அவளுடைய வருங்கால மாற்றான் தாய் அவகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா இல்லைன்னா என்ன, பாட்டி நான் இருக்கேன். உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுறேம்மா. அம்மா நில்லுங்கம்மா. Hey. நீ சாம்பியன் தானே? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த வீட்ல இருந்து நான் உன்னை போக விட மாட்டேன். யாரும் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ராதா, ராதா, குஷி
யாரும் உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க. நானும் உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டேன். குஷியோட பாட்டிக்கு இந்த கஸ்டடி ஐடியா திடீர்னு எப்படி வந்துச்சு? குஷி பிறந்ததுல இருந்து இந்த வீட்ல தானே இருக்கா. அவங்க பாட்டிக்கு குஷியை பத்தி என்ன தெரியும்? அவ அவளோட பால்ல சாக்லேட் பவுடர் போட்டு பாலா இல்ல டால்கம் பவுடர் போட்டு பாலான்னு கூட தெரியாது. அம்மா தேவையே இல்லாம வந்து மிரட்டிட்டு போறாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் குஷியோட பாட்டின்ற முறையில கோர்ட்ல குஷியோட கஸ்டடி கேட்டிருக்கேன். அதனாலதான் வக்கீலோட வந்திருக்கேன். நான் சட்டப்படி குஷிய உன்கிட்ட இருந்து இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு என்னோட கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா கோர்ட் எப்படி குஷியோட கஸ்டடி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? என்ன விளையாடுறாங்களா அவங்க? மோகன் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி விஷயம் வேற. ஆனா குஷி போர்வெல்ல விழுந்த விஷயம் நியூஸா வந்ததுல இருந்து நம்மளோட கேஸ் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு துளசி அணியோட கொலை வேற. இங்க பாரு மோகன், நீ கோவப்படாத. அந்த கேஸ்ல நீ நிரபராதின்னு நிரூபிக்கப்படல. ஆதாரம் பத்தலன்னு தான் விடுதலை பண்ணாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட கேஸுக்கு அகைன்ஸ்டா போகலாம். குஷிக்கு பாட்டியோட கேர் தேவையில்லாதது ஒண்ணும் இல்லடா. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, குஷியோட அந்த 2 மாமாங்களும் நல்லவங்க கூட கிடையாதே.